Every time someone tries to win a war before it starts, innocent people die. Every time. Every time someone tries to win a war before it starts, innocent people die. Every time. ஹாய், நான் தான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன். சிசிலா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நல்லா கவனிங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பெட்டர். ஏன்னா அதே இமேஜ் தான் வந்திருக்குது, அதே ஃபேஸ் தான் வந்திருக்கு நமக்கு ஓரளவு. ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிஸை இம்ப்ரெஸ் பண்ணணுமா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸ் ஸ்வாப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். இதை வச்சு நீங்கள் வந்து வேறு மாதிரி ஏதோ தப்பான விஷயத்துக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. இது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது உங்களோட கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி ஆக்டர்ஸை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வேறு ஏதாவது ஒரு பெரிய பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த கடையை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லை, எந்த ஆக்டரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உங்கள் மேலே கேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் மீறி இந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நாம் டீப் ஃபேக் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஸ்வாப் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல கனெக்ட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கொடுங்க. இதில் எல்லா ப்ராசஸ்க்கும் கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டன். இப்போ இங்கே டிக் மார்க் விழுந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலை அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லெஃப்டில் வந்து இந்த ஃபோல்டர் ஐக்கான் இருக்கு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இப்போ நம்ம எந்த வீடியோவில் செலிப்ரிட்டியோட ஃபேஸை நம்ம பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். ஹாய், நான் தான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன். சிசிலா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டியோட ஃபேஸை நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்னிங் கேட்கும், நீங்கள் ஓகேன்னு கொடுத்துருங்க. இங்கே வந்து கீழே அப்லோட் ஆகிட்டு இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் எந்த செலிப்ரிட்டியோட ஃபேஸ் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. இப்போ நான் வந்து இங்கே ஜெயம் ரவியோட ஃபேஸ் வைக்கிறேன். இது செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். டன். இப்போ நமக்கு இது அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அப்லோட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, க்ளோன் ரூப் ரெப்போ அண்ட் இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ், இந்த இதுக்கு கீழே இருக்கிற இந்த ப்ளே ஐக்கானை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும், நீங்கள் ரன் எனிவே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது இது ப்ராசஸ் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். டன். இப்போ நமக்கு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஒரு டிக் மார்க் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோட் மாடல் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழேயும் இந்த ஒரு ஐகான் இருக்கும், இதை நீங்கள் ரன் பண்ணுங்கள். டன். இதுவும் நமக்கு இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கீழே வாங்க. இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு என்னோடய வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை காப்பி பார்த்துன்னு கொடுத்து இங்கே வந்து பண்ணணும். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஃபைல் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்பேஸோ இல்லை வந்து நம்பர்ஸோ இல்லை ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பேஸ் பார், அதாவது ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்வாப், அடுத்து ஸ்பேஸ், அதுக்கடுத்து சிசிலா, அடுத்து ஸ்பேஸ், அடுத்து சப்ஸ்கிரைப், அடுத்து ஸ்பேஸ், அடுத்து ஆர்டிஸ்ட்னு இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை ரீநேம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எரர் தான் காமிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கேப் விடாமல்
எந்த நம்பரும் இல்லாமல் எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லாமல் நான் இதை ஆக்கிட்டு இப்போ நான் என்டர் கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரி கீழே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே வந்து 2 இருக்குது, கிட்டத்தட்ட இங்கே ஒரு கேப் ஸ்பேஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். போங்க, ரீநேம் ஃபைல் கொடுங்க. அதே மாதிரி ஜாம் ரவின் மட்டும் கொடுங்க. இந்த இடத்துல வந்து 2 அப்படின்னு டெலீட் பண்ணிவிடுங்க. என்டர் கொடுத்துருங்க. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பாத் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல போய் இந்த MP4லேருந்து இந்த கண்டென்ட் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து நம்மளோட இது வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த செலிப்ரிட்டியோட ஃபேஸ் பண்ண போகிறோமோ அதை இப்போ நீங்கள் காப்பி பண்ணுங்கள். அதே மாதிரி 3 டாட் காப்பி பாத், இந்த இடத்துல அந்த இமேஜ், அந்த செலிப்ரிட்டியோட இமேஜை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. டன், பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து ஏதோ ஒன்று எரர் காமிக்குது. 1 செகண்ட். அண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வீடியோ குவாலிட்டி 18 ஐ திங்க். ஓகே, ஸோ ஏதோ ஒரு எரர் வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ குவாலிட்டி 18 இருக்குது இல்லையா, இந்த ஃபைல் தேவையில்லாமல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், ரன் ஆகுதா இல்லைன்னு. ஐ திங்க் இப்போது ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். இப்போ வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டேன்னா கூட உங்களுக்கு அந்த ரிசல்ட் வராது. அதை நான் சொல்கிறத நல்லா திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல எந்த ஒரு நம்பர், ஸ்பேஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து MP4 இருக்குது இல்லையா, இந்த வீடியோவில் இந்த செலிப்ரிட்டி அவங்களோட இமேஜ், ஸோ அதான் JPEG .jpgன்னு இருக்குது, இங்கே .mp4ன்னு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இங்கே இந்த டிக் மார்க் வர்ற வரைக்கும், இது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு மேபி 15 மினிட்ஸ் கூட ஆகலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட பிசியை பொறுத்து. டன். இப்போ நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து swap.mp4 இப்படிங்கிற ஃபைல் நமக்கு வந்துருச்சு. அண்ட் எங்கேயும் பாருங்கள் ப்ராசஸிங் டு வீடியோ சக்சீடுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி 3 டாட்டுக்கு போகிறோம், டவுன்லோடு போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நமக்கு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சோடனே இங்கே இந்த இடத்துல ஐகான் வந்துடும். இது வந்துருச்சு. இதை நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்க. ஹாய், நான் தான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன். சிசிலா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த செலிப்ரிட்டியோட ஃபேஸும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ஃப்ரேம் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அது இப்போது இன்னொரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ பண்ணோம் இல்லையா, ஸோ இப்போ ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோவில் செலிப்ரிட்டியோட ஃபோட்டோ இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை செலிப்ரிட்டியோட ஃபோட்டோவில் உங்களோட ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிளி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜெயிலர் மூவியோட HD வால்பேப்பர்ஸ் வந்து நான் வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஜயகாந்த் அவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம வந்து ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே. அதே மாதிரி போங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ஃபைலு. இப்போ விஜயகாந்த் அண்டு ரஜினிகாந்த் 2 இதையும் நம்ம ஜெயிலரோட அந்த இதை 2 இதில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ 2 ஃபைலும் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜெயிலருடைய அந்த ஒரு போஸ்டரில் விஜயகாந்த் அவங்களுடைய ஃபேஸை வந்து நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா,
சிம்பிளி இங்கே வந்து ஜெயிலர்னு இருக்குது இல்லையா, ஸோ இதோட காப்பி பார்த்து கொடுத்துக்கோங்க. இங்கே MP4ன்னு இருக்குது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இங்கே 2 கோலன்ட் இருந்துச்சு, நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜெயிலருடைய போஸ்டர் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல விஜயகாந்த் அவங்களுடைய ஃபோட்டோஸ் நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருங்க. டன். இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் விடலாம். அது என்னென்னா, இந்த இடத்துல MP4ன்னு இருக்கு இல்லையா, ஏன்னா MP4ங்கிறது வீடியோ ஃபார்மேட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட் நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து இதை ரன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன் டைம் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் போதும். திரும்ப திரும்ப இந்த மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இமேஜ் தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். டன். இப்போ நமக்கு வந்து ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா swap.jpg இருக்குது. ஸோ சிம்பிளி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்குது வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பெட்டர். ஏன்னா அதே இமேஜ் தான் வந்திருக்குது, அதே ஃபேஸ் தான் வந்திருக்கு நமக்கு ஓரளவு. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த இது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். செம்மையாக இருக்கு, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பிடிச்சிருக்கும் அண்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதேமாரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.